வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சயின்ஸில் செகண்ட் யூனிட் எலக்ட்ரிசிட்டி. இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்துலாம் கிடைக்குது, சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஆட்டம், எலக்ட்ரான் அண்ட் கரண்ட் இந்த மூணு டேர்ம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே ஆட்டமால் ஆனது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பென்சில் கூர்ப்பு எடுத்துக்கலாம். அந்த கூர்ப்பு ரொம்ப சின்னது. ஸோ அதை இன்னும் மைனூட்டாக கட் பண்ணி நான் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்பொழுது அதில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆட்டம்ஸில் எல்லாமே சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ன்ற நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் என்ன பண்ணணும்னா அந்த ஆட்டமை சுற்றி வரும். அந்த எல்லா ஆட்டம்லேயுமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு ட்ராவல் ஆகும். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரிசிட்டினா என்னென்னா இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரானோட ட்ராவல் ஒரு க்ளோஸ்டு பாத்தில் இருக்கும்போது, அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு கிடைக்கிறது எலக்ட்ரிசிட்டி. அந்த பவர் தான் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த பவரை நம்மளுக்கு தேவையான பொருட்களில் செலுத்தி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் நமக்கு நிறைய பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்தில் மோர் தென் ஹாஃப் நீடை இந்த பவர் ஸ்டேஷன்ஸ் தான் பூர்த்தி பண்ணுறாங்க. தெர்மல் பவர் ஸ்டேஷன், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், விண்ட்மில்ஸ், சோலார் செல்ஸ் அண்ட் ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ். இந்த டிவைஸ் எல்லாத்துலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறதால ஸோ இதை தான் நம்ம சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா, தெர்மல் பவர் ஸ்டேஷன் நெய்வேலி அண்ட் எண்ணூரில் இருக்குது. ஹைடல் பவர் ஸ்டேஷன் மேட்டூர் அண்ட் பாபநாசம். அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் அண்ட் கூடன்குளம். விண்மில்ஸ் ஆரல்வாய்மொழி அண்ட் கயத்தாறு அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெர்மல் பவர் ஸ்டேஷன். தெர்மல்னாலே ஹீட். ஸோ ஹீட் எனர்ஜி எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் அதோட பிரின்சிபல். இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, நிலக்கரியை எடுத்துக்கிறாங்க. அந்த நிலக்கரியை பர்ன் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஸ்ட்ரீம் கிடைக்கிது. அந்த ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிடாது. அந்த கரியை வச்சு பாய்லர்ஸில் தண்ணியை ஹீட் பண்ணுறாங்க. அந்த தண்ணியை ஹீட் பண்ணும்பொழுது அதில் வர அந்த நீராவி இருக்கு இல்லையா, அதை டர்பைனில் செலுத்துகிறாங்க. டர்பைன்ன்றது ஒரு ஃபேன் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதையும் ஜென்ரேட்டையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஷாஃப்ட் மூலயமா. ஸோ அந்த டர்பைன் சுற்ற அந்த ஷாஃப்ட்டும் சுற்றி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கிது. இந்த பேசிக் பிரின்சிபல் தான் எல்லா பவர் ஸ்டேஷன்லையும் நடக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த சோர்ஸஸ் மட்டும் வேறு. இதுவே ஹைட்ரல் பவர் ஸ்டேஷனில் என்னென்னா இந்த டேம்லேருந்து வருது இல்லையா, தண்ணி வேகமாக வருது இல்லையா, அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்குது. இந்த கைனெட்டிக் எனர்ஜி என்னென்னு சொல்லுவோன்னா மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஹைட்ரல் பவர் ஸ்டேஷனோட பிரின்சிபல். இந்த வேகமாக வர தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம டர்பைனில் செலுத்தும் பொழுது அந்த டர்பைன் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலயமா டர்பைன் கூட கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஜென்ரேட்டடும் சுழன்று நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ரொம்ப நம்மளுக்கு மிகப்பெரிய பொல்யூஷன்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு தெர்மலில் கோலை நம்ம பர்னிங் யூனிட்டாக பர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து ஹைட்ரலில் நம்ம வாட்டரை தான் நம்ம செலுத்தணும். அடுத்து அட்டாமிக்கில் என்ன பண்ணுறோம், அதே தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு தண்ணியை ஹீட் பண்ணி அதுலேருந்து வர ஸ்ட்ரீமை டர்பைனில் செலுத்தி டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டர் வழியாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சேம் பிரின்சிபல் தான். அடுத்து விண்மில். எப்படி ஹைடலில் நம்மளுக்கு வாட்டரை நம்ம டர்பைனை சுழற்றுறோமோ அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக விண்டு தான் டர்பைன்ஸை ரொட்டேட் பண்ண போகுது. ஸோ இங்கேயும் அந்த விண்டுன்றது மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ அங்கே இருக்கிற எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி தான் இங்கேயும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல். இங்கே செல்லுன்றது எந்த பிரின்சிபல்னா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த செல்லில் கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் இருக்க ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் மூலயமா நமக்கு கரண்ட் கிடைக்குது. செல்லில் 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ப்ரைமரி செல் சின்னதாக இருக்கும், அது ஒன் டைம் யூஸபிள் தான். செகண்டரி செல்ஸ் அப்படி கிடையாது, ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம
ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் நம்ம டெய்லி சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் செல்லுன்றது ஒன் டைம் தான் நம்ம வீட்டில் இருக்க கிளாக்கில் யூஸ் பண்ணுறது, சம் டாய்ஸ்லாம் நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் ஒரு மாதத்துலேயே வந்து காலியோடு மறுபடியும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்டரி செல்ஸ் வந்து நம்ம கார் அண்ட் பஸ் அதுக்கப்புறம் மொபைலில் யூஸ் பண்ணுறது. அடுத்து பேட்ரினா என்னென்னா, பேட்ரின்றது செல்லு தான், ஆனால் நிறைய செல்லோட தொடர்ச்சி தான் வந்து பேட்ரி. இங்கே பாருங்கள், பேட்ரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த டெர்மினல்லனா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் டெர்ம்லேயும் நெகட்டிவ் டெர்முக்கு தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். அதனால் கரண்ட் வந்து அப்படி தான் ஃப்ளோ ஆகும். இப்போ அடுத்து பார்க்குறது எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட் எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது க்ளோஸ்டாக இல்லை அப்படின்னும் பொழுது அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகாது, ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ ஓப்பன் சர்க்கியூட் க்ளோஸ் சர்க்கியூட்னா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்க்கியூட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருந்துச்சுன்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இது க்ளோஸ்டு கனெக்ஷனாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த கீ இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, அதனால் அந்த பல்பு எரியலை. அடுத்து கீழே பாருங்கள், இதுவும் க்ளோஸ் கண்டிஷனில் தான் இருக்குது. எப்போ இது க்ளோஸ் கண்டிஷன்னு சொல்லுவோம்னா, அந்த ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகும்பொழுது எல்லாமே ஜாயிண்டாக ஆகிடும், அப்போ தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்கே பாருங்கள், பல்ப் க்ளோ ஆகுது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்டில் சிம்பிள் சர்க்கியூட், சீரிஸ் சர்க்கியூட் அண்ட் பேரல் சர்க்கியூட். சிம்பிள் சர்க்கியூட்னா ஏதாவது ஒரே ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சீரீஸ்னால் 2-3 டிவைஸை தொடர்ச்சியாக ஒரே லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது. பேரல் சர்க்கியூட் வந்து நிறைய டிவைஸஸை செப்பரேட் கனெக்ஷனில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பல்பும் வந்து டேரெக்டாக செல் கூட கனெக்ட் ஆகிருக்கு, செகண்ட் பல்பும் வந்து டேரெக்டாக வந்து செல் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாத் ஃபாலோ பண்ணுது. ஸோ இதுதான் பேரலல் கனெக்ஷன். அடுத்து சிம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் செல்லுக்கு பாருங்கள், ஒரு லாங் லைன் ஒரு ஷார்ட் லைன். லாங் லைன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், ஷார்ட் வந்து நெகட்டிவ் டெர்மினல். அடுத்து பேட்ரிக்கு வந்து 3 செல்லை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 செல்லுக்கான சிம்பிளை வந்து டேரெக்டாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஓப்பன் அப்படின்னா அங்கே பாருங்கள், அது ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது, ஓப்பன்டாக இருக்குது. ஸ்விட்ச் க்ளோஸ்டுனா அது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. எலக்ட்ரிக் பல்ப் க்ளோனா க்ளோ பண்ணும்பொழுது மேலே வந்து சின்ன கோடு போட்டிருக்காங்க. நாட் க்ளோயிங்னா அப்படியே விட்டுடுறாங்க. கனெக்டிங் ஒயர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், சர்க்கியூட்டை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோன்னா அங்கே ஃபுல்லாக ஒயர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். அது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அடுத்து டூ யூ நோ எலக்ட்ரிக் ஈல்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. அந்த ஃபிஷ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது மூலயமா அது தனக்கான சாப்பாட்டையும் தெரிஞ்சுக்குது. அந்த எலக்ட்ரிக் கரண்ட் மூலயமா ஒரு அதிர்வை ஒன்று க்ரியேட் பண்ணி எனிமீஸையும் அதுக்கான தேவையான உணவையும் அது கண்டுபிடிச்சிக்குது. அடுத்து அம்மீட்டர் வந்து ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்ற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் வந்து அம்மீட்டர். இந்த அம்மீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த சர்க்கியூட்லேயே நம்ம வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணிடணும், அதாவது ஒரே லைன்லையே. ஸோ அப்படி தான் இதை யூஸ் பண்ணணும். பேரலில் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கரெக்டாக இருக்காது. அடுத்து கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி படிக்கும்பொழுது கண்டக்டர்ஸ் என்னன்னா, எந்த ஒரு பொருள் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அலோவ் பண்ணுதோ அதுதான் கண்டக்டர்ஸ். அப்படி அலோவ் பண்ணலன்னா அது இன்சுலேட்டர். கண்டக்டர்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து காப்பர் ஒயர், அயன், அலுமினியம், இம்பியூர் வாட்டர், எர்த் எக்ஸெட்ரா. அடுத்து அதில் பாருங்கள், இம்பியூர் வாட்டர்னு போட்டு, இம்பியூர் வாட்டர் தான் வந்து கரண்ட்டை வந்து கடத்தும். வெரி பியூர் வாட்டர்னால் அதில் இருக்க எல்லா மினரல்ஸையும் எடுத்துகிட்டா அது வந்து ரொம்ப பியூர் வாட்டர், அதில் கரண்ட் அவ்வளோவா பாஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு இன்சுலேட்டரில் பாருங்கள், எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், கிளாஸ், ரப்பர், கிளே, எபோனைட் எக்ஸெட்ரா. அடுத்து சேஃப்டி மெஷர். இப்போ ஒருத்தர் வந்து கரண்ட் ஷாக் பட்டு இருக்காருன்னா நம்ம என்ன பண்ணணும், ஓடி போய் உடனே தூக்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவர் எந்த எலக்ட்ரிக் கூட கனெக்ட் ஆகியிருந்தாருன்னா அந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் போயிட்டு அவரை ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல் மூலமா தூக்கி அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். அப்படி தான் அவரை காப்பாற்றணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவர் கூட கனெக்ஷன் வச்சுக்கூடாது. அடுத்து நம்ம பல்பு கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் வந்து 1000க்கும் மேற்பட்ட இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து சயின்டிஸ்ட் ஃபார் பீப்புள்னு சொல்லிட்டு மைக்கேல் ஃபாரடேவை பற்றி ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததால் அவரால் படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு புக் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் சேர்றாரு.
அங்கே வந்து ஒரு கன்வர்ஷன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்ற ஒரு புக் வந்து பிரிண்ட் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த புக்கை படித்து சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் செஞ்சுக்கிறாரு. அதை அவர் கடை முதலாளிகிட்ட சொல்லும்பொழுது அவர் வந்து ஒரு ராயல் கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்புகிறாரு டிக்கெட் வாங்கி. ஸோ அங்கே போயிட்டு அங்கே சின்சியராக வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஸ்பீச் கொடுத்தவர்கிட்ட சொல்லும்பொழுது அவரோட ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கிறாரு மைக்கேல் ஃபாரடேவை. அதுக்கப்புறம் அவரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமானது டைனமோ. அவருக்கு வந்து சர் பட்டம் கொடுக்கும்போது, அவார்ட்லாம் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் எப்போவுமே வந்து மக்களுக்கான ஒரு விஞ்ஞானியாகவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சயின்டிஸ்ட் ஃபார் த பீப்புள் நம்ம சொல்கிறது வந்து மைக்கேல் ஃபாரடே. The end of the section. Thank you for watching my video. Please subscribe to my channel and keep support me.